இந்த படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஹார்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தை கொஞ்சம் பேருக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் ஸ்பீடாக போகும், நல்லா விறுவிறுப்பாக போகும். நீங்கள் எதிர்பார்க்காம போனீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரோட இன்ட்ரடக்ஷனும் காமிச்சு கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இதனால தான் நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஒரு கேரக்டரோட நோக்கமும் நம்மளுக்கு என்னான்னு கொஞ்சம் தெரிய வரும். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே நல்லாவே போயிருக்கும். மெயினாக இந்த படத்தோட கடைசி 1 hour தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். கேரக்டராக பிரபாஸோட கேரக்டர் நம்மளுக்கு கொஞ்சம் படத்தில் தேவையில்லைன்ற மாரி தோணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அவர் வர சீன்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கும். அவருக்குன்னு தனியாக ஃபைட் சீன்லாம் இன்ட்ரடக்ஷன் சீனில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நேரம் போகிற மாரி இருக்கும், எப்போ முடியுன்ற மாரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் அவருக்கான போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாரு. ஆக்ஷன் சீன்ஸும் சரி, கிளைமேக்ஸில் அவருக்கான போர்ஷன்ஸ் உண்மையாலுமே நல்லாவே பண்ணியிருப்பாரு. மெயினாக இந்த படத்தில் அமிதாப் பச்சனை நம்ம முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா அமிதாப் பச்சனுக்கு தான் இந்த படம்ன்ற மாரி, அவர் தான் ஹீரோன்ற மாரி நம்மளுக்கு ஃபீல் பண்ணுற மாரி அவருக்கான போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். அவருக்கான ரோலும் சூப்பராகவே இருக்கும். அதேமாதிரி தீபிகா படுகோனும் அவருக்கான